Hello viewers, welcome to Max Tamil Nadu channel. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா 10th Max chapter 2 numbers and sequencesல exercise 2.1ல 5th sum தான். சரியா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? Prove that square of any integers leaves the remainder either 0 or 1 then divided by 4. என்ன கொடுத்திருக்காங்கன்னா நீங்க வர வேல்யூஸ் வந்துட்டு நீங்க ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ either 0 இல்லனா 1 தான் கிடைக்கும் ரிமைண்டரோட வேல்யூ. தென் அந்த வேல்யூஸ் வந்துட்டு 4 டேபிள்ஸ்ல டிவிசிபிளா இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அது டிவிசிபிள் பை 4 அப்படின்ட்டு. ஸோ டிவிடண்ட் டிவிசிபிள் வந்தாலுமே பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. சரியா? இந்த மெத்தட்ல தான் போட போறோம். ஸோ இந்த மெத்தடோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. Then greater than or equal to R is less than B. சரியா? இதுதான் ஃபார்மேட். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? when divided by 4 னு கொடுத்துருக்காங்க. ஸோ divided by 4 அப்படின்னா நம்ம 4ஆவும் எடுத்துக்கலாம் இல்ல 1 இல்ல 2 4. இந்த 4 டிவிசிபிள் என்னென்ன டேபிள்ஸ்ல வரும்? 4 அப்படின்னா 1 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும். ஸோ இந்த 3 டேபிள்ல தான் வரும். ஸோ நம்ம 1 கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ 2 எடுத்துக்கலாம். if A is equal to B ஓட வேல்யூ 4க்கு பதிலா நம்ம 2 எடுக்கிறோம். 2Q plus R. ஸோ நீங்க சப்போஸ் இங்க 4Q போட்டீங்கன்னா ஜென்ரலா 4Q போட்டீங்கன்னா என்ன வரும்? A is equal to 4Q plus R. ஸோ R ஓட வேல்யூ என்ன வரும்? greater than or equal to R is less than 2. இங்க வந்து 0 is greater than equal to R is less than 4 வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு R ஓட வேல்யூ 0, 1. இதுல R ஓட வேல்யூ 0, 1, 2, 3. ஸோ இதுல வந்து நீங்க 4 வேல்யூஸ் ப்ரூவ் பண்ணணும். நீங்க 2ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கேஸ் ப்ரூவ் பண்ணா போதும். நீங்க 4Q plus R போட்டீங்கன்னா போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டீங்கன்னா நீங்க 0, 1, 2, 3 இந்த 4 கேஸுக்குமே வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். சரியா? சோ நம்ம என்ன கேஸ் எடுத்துக்கலாம்னா A is equal to 2Q plus R என்ற கேஸ் எடுத்துக்கலாம். தென் ஃபைனலா ஸ்கொயரிங் பண்ணணும் வர ஆன்சர். சோ கேஸ் 1 R is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். A is equal to 2Q plus 0. So A equal to 2Q. So A is equal to 2Q நமக்கு கிடைச்சிருது. Then question கொடுத்திருக்காங்க prove that the square of the integers leaves. So square mention பண்ணிருக்கிறதுனால இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா LHS லயும் A ஸ்கொயர் ஆகும், RHS லயும் 4Q the whole square. சரியா? 2 2s are 4, 4 plus whole square. So A square equal to 4Q square. So 4Q square வந்துருக்கு. இப்போ divided by 4 போட்டா 4 4 cancel ஆகும். So case 1 is divisible by 4. Then இப்போ case 2 பார்க்கலாம். Case 2 R is equal to 1. So case 2 R ல வந்து substitute பண்றோம். A is equal to 2Q plus 1. சரியா? Then square பண்ணணும். So A square is equal to 2Q plus 1 the whole square. சரியா? So இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? A plus B the whole square ஃபார்மேட்ல இருக்கு. So நம்ம A plus B the whole square ஃபார்முலா A square plus 2AB plus B square போட்டு பார்க்கலாம். A square is equal to A square. So 2Q 4Q square plus 2 into 2Q into 1 plus 1 square 1 ones are 1. சரியா? Then the 4Q square plus 4Q plus 1. சரியா? இதை உள்ள மல்டிப்ளை பண்றோம். Then இதுல காமனா 4 இருக்கு. ஸோ காமனா வெளியில 4 எடுத்துடலாம். 4 into Q square plus Q plus 1 இன்னும் வருது. Then இது வந்துட்டு Q ஸ்கொயர் பிளஸ் Qன்னு ஒரு டேர்ம்ல 2 டேர்மா இருக்கா? இந்த 2 டேர்ம் வந்துட்டு சிங்கிள் டேர்மா பண்றதுக்கு வந்துட்டு இந்த Q ஸ்கொயர் பிளஸ் Q வந்து நம்ம K-வா கன்வெர்ட் பண்றோம். So A square is equal to K 4K plus 1. So if K is equal to Q square plus Q, K equal to Q square plus Q பதிலா நம்ம K-வா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஒரே வேல்யூவா காட்டுறதுக்காக நம்ம K-வா கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இப்போ கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணா நமக்கு ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குன்னா இங்க ரிமைனிங் வேல்யூ வந்துட்டு 1 ன்னு இருக்கு நம்மளுக்கு.
ரிமைனிங் 1 இருக்கும் 4ல கேன்சல் பண்ணுச்சுன்னா ஸோ கேஸ் 2 is divisible by 4 remaining is 1. ஸோ மேல கொஸ்டின்ல வந்துட்டு கேஸ் 1ல divisible by 4 பண்றோம் கேன்சல் ஆயிடும் இந்த வேல்யூ ஒண்ணுமே இருக்காது ஸோ இதுல வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு 0வா இருக்கும் உங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சர் should be remaining either 0 or 1 இருக்கும் ஸோ கேஸ் 1ல நமக்கு 0 கிடைச்சது கேஸ் 2ல வந்துட்டு நமக்கு 1 கிடைச்சிருக்கு சரி ரொம்ப சிம்பிள் தான் என்ன கொடுத்துருக்காங்க prove that the square of an integer leaves remaining 4ல divisible ஆகணும் தென் வர ஆன்சர் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு ரிமைனிங் கிடைக்கிற ஆன்சரும் 0 or 1ல இருக்கணும் அப்படின்றாங்க ஸோ ஃபார்முலா a is equal to bq plus r ஸோ a equal to 2q plus rன்னு போடுறோம் ஸோ ரேஞ்சில் ரெண்டு வேல்யூ வருது ஸோ 0,1 ஆர்க்கு சாரி ரிமைண்டருக்கு 0,1 ரெண்டு வேல்யூ வருது ஸோ கேஸ் 1ல ரிமைண்டர் equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணி சம் போடுறோம் சம் போட்டதுனால நமக்கு வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு வேல்யூ எதுவுமே இல்லை ஸோ ரிமைனிங் வந்து 0ன்னு வந்துருது ஸோ கேஸ் 1 இஸ் divisible by 4 அண்ட் ரிமைனிங் இஸ் 0 தென் கேஸ் 2 வந்துட்டு ரிமைண்டர் என்ன இருக்கு 1 இருக்கு ஸோ ரிமைண்டர் 1 வச்சு சப்ஸ்டியூட் பண்றோம் அதே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு இந்த a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வருது ஸோ a ஸ்கொயர் பிளஸ் 2ab plus b ஸ்கொயர் ஃபார்முலால போட்டா 4q ஸ்கொயர் பிளஸ் 2 into 2q into 1 plus 1 வருது இந்த வேல்யூஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா 4q ஆகுது தென் இதுல காமனா 4 வெளியே கொண்டு வரும் காமனா 4 கொண்டு வந்தா q ஸ்கொயர் பிளஸ் q பிளஸ் 1 q ஸ்கொயர் பிளஸ் qன்றத ஒரே சிங்கிள் டேர்மா மாத்திரம்ன்றதுனால நம்ம k வை கொண்டு வரோம் ஸோ k ஓட வேல்யூ என்னன்னா q ஸ்கொயர் பிளஸ் q நம்ம கன்சிடர் பண்ணிட்டு k வை கொண்டு வரோம் ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 4 கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இருக்கிறது 1 ஸோ ரிமைனிங் வந்துட்டு இதுல 1 இருக்கு ஸோ இதோட 5th முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோ 6 பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் மறக்காம கேளுங்க தேங்க்யூ